ஹாய் வணக்கம். Kyocera Taskalfa சாஃப்ட்வேரை வந்து கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த மிஷினை கம்ப்யூட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். டிவிடியை கம்ப்யூட்டரில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடி டிரைவரில் அந்த Kyocera வந்து டிடெக்ட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை டபுள் கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தோன்னே ப்ராடக்ட் லைப்ரரி அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இது ஓப்பன் ஆகி முடிச்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் அக்செப்ட்னு இருக்கா, இந்த அக்செப்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கா. இதில் வந்து எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டாலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் மிஷினோடைய நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அந்த இருக்கா ரிஃப்ரெஷ் பட்டன், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு அவங்க மிஷினோடைய நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிரும். முக்கியமானது என்னென்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மிஷினை வந்து ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக டிடெக்ட் ஆகும். இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற உங்கள் மிஷின் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கா, இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போதுமே எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சுட்டு இப்போ பிரிண்ட் ஆகி முடித்த பிறகு பிரிண்டர் டெஸ்ட் பேஜ்னு இருக்கா, இந்த ரேடியோ பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இருந்து உங்கள் மிஷினுக்கு ஒரு டெஸ்ட் பிரிண்ட் பேஜ் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பிரிண்ட் கொடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மிஷினோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சர்ச்சில் கண்ட்ரோல் பேனல்னு டைப் அடித்து அந்த கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த Kyocera சாஃப்ட்வேர் வந்து இதில் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லெஃப்ட் சைடில் பேசிக்னு இருக்கா, அந்த பேசிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சைஸ்ன்னு இருக்கா, இது வந்து A4 100% இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 100% இல்லைன்னா அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா கீழே கஸ்டம்னு இருக்கா, அந்த கஸ்டம் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A4ன்னு இருக்கும், அந்த A4 வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு A4 100%ன்னு மாறிடும். இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக இல்லைனா கரெக்ட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கா, அந்த பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, லாஸ்ட்டு அந்த டிவைஸ் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரே வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரேயில் இருக்கிற ரேடியோ பட்டன்லாம் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த டியூப்ளெக்ஸ் யூனிட் வந்து செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ரேடியோ பட்டன் சப்போஸ் அந்த ரேடியோ பட்டன் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த டியூப்ளெக்ஸ் யூனிட் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். திருப்பி ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரல் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் திருப்பி அந்த பேசிக்னு இருக்கா, அந்த பேசிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் A4 100% இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டினா அந்த ஏரோ அமுக்கி திருப்பி அந்த கஸ்டம் போய் A4 வந்து செலக்ட் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. டூப்ளெக்ஸ் யூனிட்டும் ஆன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த நம்பர் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன்.